Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 12 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சய காட்டுறாங்க. அவனுக்கு கொடுத்த கெஸ்ட் ரூம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நமி கடுப்பாயிட்டா, லூஃபியுமே கடுப்பாயிட்டான். ஆனா அவனுக்காண்டி அங்க வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இவன் போலன்னா கண்டிப்பா அவன் அங்கதான் இருப்பான். இவன் வரும்போது வேற ஒரு பெரிய படையே கிராஸ் பண்ணி போச்சு. அவனுக்கு அவனை என்ன பண்ணானுங்கன்னு கூட தெரியல. சேஃபா மட்டும் இருக்கணும்னு மனசுக்குள்ள கவலைப்படுவான். அது எப்படி அவன் சேஃபா இருப்பான்? இத்தனை பேர் போயிருக்கானுங்க, அவன் அங்கதான் இருப்பான்னு இவனுக்கும் நல்லா தெரியும். அப்ப இது லொல்லு தானே. சரி, அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவனை அடிச்சு மட்டை பண்ணதுக்கு அப்புறம் அலேக்கா அந்த கேசலுக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்படி தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ள வச்சு ரெண்டு பேர்த்தையுமே அடைச்சாச்சு. நமி தான் லூஃபியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் பையன் ரொம்ப நேரத்துக்கு கண்ணை திறக்கவே இல்லை. ஏதோ இப்ப வாச்சு கண்ணை திறந்தானே, உடனே லூஃபி ஒன்னும் பஞ்சாயத்துல எப்படியும் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அவன் கைய போட்டு கண்ட மெனிக்கு இழுன்னு இழுத்து பார்ப்பான். ஒன்னு வேலைக்கு ஆகல. ரெண்டு பேர்த்துக்குமே கையில ஆணி அடிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன்னு வெறி கொண்டு எழுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் காட்டுறாங்க இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த சார்லட் மாண்டோருங்கிறவன் தான். ஒரு புக்கையே பெரிய ஜெயிலா மாத்தி அதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். இதுல வேற பெரிய பெரிய அல்ல கைங்க எல்லாருமே அந்த இடத்த சுத்தி தான் இருக்காங்க. அப்படியே அவன் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்தாலும் வெளியில வந்து பயங்கரமா சண்டை போடணும். இந்த இடம் ஹோல் கேக் சாட்டூல இருக்க ஒரு பிரிசன் லைப்ரரி. லூஃபி கடுப்பாய் அவனை பார்த்து என்னைய ஒழுங்கா வெளியே விடுறான்னு காட்டு கத்துவானா. என்ன வெங்காயத்துக்குடா உன்ன நான் வெளியே விடணும்னு அவன் அதுக்கு மேல கத்துவான். ஏன்னா இப்போதைக்கு நம்மால சஞ்சு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். இன்கேஸ் அவன் அங்க வந்துட்டானா லூஃபிய தப்பா நினைக்க மாட்டான். வாக்கு கொடுத்துட்டு பையன் மாறிட்டானேன்னு அதுக்காண்டி அந்த ஆணியோட போட்டு இழுன்னு இழுப்பான். அந்த ஆணி கொஞ்சம் கூட அசைற மாதிரி இல்ல. அவனுங்க இதுக்கு மேல எல்லாம் உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கம்ப்ளீட்டா மூடிட்டு விழுந்து சிரிப்பானுங்க. அதே நேரம் மிரர் வேர்ல்டுல இருக்க இவங்க நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா நம்மளுக்கு மாதிரியே இப்ப டூப்ளிகேட் வந்துருச்சுங்களா. அது என்னென்ன அனிமல்ஸ்னே தெரியல, ஆனா ஓவரா சேட்டை பண்ணுதுங்க. இதுல வேற அந்த வில்ல கூட்டம் வேற ஒரு சைடு வளைச்சு நின்னுட்டு இருக்காங்க. எப்படியும் நம்மளால புடிச்சு துவைச்சு தொங்க போடணும்னு அவ்வளவு வெறி. அதுலயும் இந்த முதல்ல இருக்கே கேரட்டையும் சாப்பரையும் எப்பண்டா திங்கலான்னு வெறியோட வெயிட்டிங்ல இருக்குது. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிக்கும் போதுதான் நம்ம சாப்பருக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுல அவ காதுக்குள்ள குசுன்னு சொன்ன உடனே ப்ரூலிக்கு கடுப்பாயிரும். ஏண்டா எங்க எத்தனை பேர் உங்களை அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு நின்னுட்டு இருக்கோம், அங்க என்னடா குசு அவங்கள விடாதீங்க வெட்டி கொல்லுக உடனே இந்த டூப்ளிகேட்ஸுங்க பூரா பாஞ்சு அட்டாக் பண்ண வருங்க. ஆனா வந்த வேகத்துல சொத்துன்னு அடிச்சு பொத்துன்னு விழுங்க. என்னடான்னு பார்த்தா கண்ணாடியை பார்த்து ஏமாந்துருக்குங்க. ப்ரூலி பார்த்துட்டு கடுப்பாயிருவா. ஆட லூசு கூமுட்டைகளா, அது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஆள் எங்க இருக்காங்க கண்ணாடி எங்க இருக்குன்னு கூடவா தெரியாது. ஐயோ இவங்கள வச்சுட்டு நான் பண்ணி கூட மேய்க்க முடியாது போலயேன்னு புலம்பி தள்ளுவா. அதே நேரம் அந்த முதல்ல சங்கிலியை கொண்டு போய் அலேக்க அவங்க மேல போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூக்க கட்டுறாங்க. அவன் அவனோட சோலை மட்டும் அந்த பானகிளிஃப் இருக்குல்ல அந்த ரூம்குள்ள விடுவான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க. எப்பண்டா எவனாச்சும் வருவான் வர்றவனை வச்சு செய்யலான்னு கொல்ல வெறியில இருக்காங்க. என்ன செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க இவ்வளவு டைட்டா இருக்குதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த பானகிளிஃப் எங்க இருக்குன்னு பாத்துருவான். என்ன அங்க மொத்தம் 3 பானகிளிஃப் இருக்கும். 2 நார்மல் பானகிளிஃப், இன்னொன்னு அந்த ரோட் பானகிளிஃப். இவங்க தேடி வந்தது அதுதான், ஆனா எக்ஸ்ட்ரா வேற அங்க 2 இருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த டமகோ மண்டையனும் அங்கதான் இருக்கான். சொல்ல போனா இந்த ஏரியால தான் அவங்களோட மொத்த ட்ரெஷருமே இருக்குது. சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும், நடக்க கூட இடம் இல்லாம குமிச்சு போட்டிருப்பானுங்க. ஆக்சுவலா இதுதான் 4th ஃப்ளோர். இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, மொத்தமாவே இந்த உலகத்துல 30 பானகிளிஃப் தான் இருக்குது. அதுல 3 இன்னும் இவளே வச்சிருக்கான். மிச்சம் எல்லாம் அங்கங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கு போகும்போது கூட பார்த்தோமே, அது எல்லாத்தையுமே மொத்தமா வச்சு பார்த்தா இப்போதைக்கு 30 வராது, ஒரு 9 வேணா கணக்கு சொல்லலாம். பேலன்ஸ் இருக்கதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் எடுத்து அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தோட ரகசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அங்க ஸ்வீட் ஜெனரல் ஸ்மூத்தின்னு ஒருத்தி இருக்கா. அவ என்ன பண்ணுவா, ஒருத்திய கதற புடிச்சு தூக்குவா. அவ ஐயோ நீ விட்டுருங்க, இந்த ஒரு டைம் மட்டும் கருணை காட்டுங்கன்னு பயங்கரமா பதறுவா. அப்படி என்ன பண்ண போறான்னு பார்த்தா கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே புளிவால அவங்க பாடியில இருந்து ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி வெளியில ஊத்தும். அப்படி ஊத்த அவங்க பாடி அப்படியே சுருங்கி போய் மம்மி மாதிரி ஆயிரும். உடனே இதென்ன வேர்வையான்னு சொல்லி கேட்காதீங்க, நீங்க யோசிக்கிறது என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவ புளிஞ்சு எடுக்கிறது ஏதோ ஜூஸா தான் வரும். அதனால அவங்க பாடியில இருக்க வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆகி டீஹைட்ரேட் ஆகி கம்ப்ளீட்டா இப்படி சுருங்கிடுவாங்க. இந்த டமகோ மண்டைய அந்த ரோட் பானகிளிஃப் பத்தி தான் பேசிட்டு இருப்பான். ராஃப்டலுக்கு போகணும்னா 4 பானகிளிஃப் தேவை, 4மே ரெட். அதுல ஒன்ன கொடுத்தது நம்ம ஜிம்பை தான், அதுவும் பிக் மாமுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பான். அதனால தான் அவளுக்கு இவனை விடுறதுக்கு சுத்தமா மனசே இல்ல போல. சரி, இப்போதைக்கு இவங்க கலெக்ட் பண்ண வேண்டியது 3 ரெட் பானகிளிஃப். அந்த வெங்காயம் எல்லாம் நமக்கும் தெரியும், அந்த ஜெனரலுக்கும் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்வளவு செக்யூரிட்டி எல்லாம் இல்ல. இந்த டமகோ தான் திடீர்னு வந்து இவ்வளவு அதிகம் பண்ணிருப்பான். ஏன்னா டீ பார்ட்டியை பத்தி எல்லாம் அந்த சார்லட் ஸ்மூத்திக்கு கவலையே இல்ல. அதனால நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன்பா. பட் அவனுக்கு என்ன பயம்னா 5 வருஷம்
வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெட்ரோ இருக்கான்ல அவன் இதை திருட வந்தான். இப்ப மறுபடியும் வந்திருக்கான்னு தெரிஞ்சவன தான் செக்யூரிட்டியை இப்படி டைட் பண்ணிட்டான் பண்ணாட பையன். அவன் ஒரு மிங்க் பானகிலிஃப திருடுறவன் மறுபடியும் இங்க வந்திருக்கான்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மாட்டினப்பவே அவனை கொன்றுக்கணும். ஆனா பெக்கோம்ஸ் கால கையில விழுந்து அவனை எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டான். ஏன்னா ஒரே மிங்ஸ் கூட்டம் தானே அதனால. ஆனா திரும்பி அவன் ஏன் வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான்னு தான் தெரியல. ஒருவேளை அவன் மறுபடியும் இதை திருட கூட வந்திருக்கலாமே. அந்த ரெட் பானகிலிஃப் மட்டும் 4 கிடைச்சிருச்சு. யாரு வேணாலும் ராஃப்டலுக்கு போலாம். அதுவும் கிங் ஆஃப் த பைரட் போன அந்த இடத்துக்கு. சொல்ல போனா அந்த இடத்துல 4 எம்பரர்ஸ்க்கு தேவையான ஒர்த்தான ஐட்டம் அங்க இருக்குது. அதனால என்ன ஆனாலும் சரி பிக் மாமுக்காக இந்த ஸ்டோனை உசுர கொடுத்தாச்சு காப்பாத்தணும். யாரும் இதை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்ட நம்ம ஆவி மடையன் நேரா ரிட்டர்ன் போய் பெட்ரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி செக்யூரிட்டி டைட்டா இருக்குது, அதுவும் உனக்காக தான். மகனே உள்ள போய் சிக்கினீன்னா சின்ன பின்னமாயிருவேன். அண்ட் ஸ்மூத்தின்னு ஒரு ஜெனரல் இருக்கா, அவ ஆளு பார்க்க நல்லா தான் இருக்கா. ஆனா ஆளும் நல்லா மலமாடு மாதிரி இருப்பா. ஏறி உன் வாயில ஒரு மிதி வச்சானா போதும். காலையில தின்னது, நேத்து காலையில தின்னது, அதுக்கு முந்தா நாள் காலையில தின்னதுன்னு எல்லாமே மூக்கு காது வழியா பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா அவ ஒரு டாப் ஆபீசர், சோ கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்குவானுங்க. அவ ஸ்ட்ரென்த்தை தான் நம்மளால லைவா பார்த்துட்டு வந்திருக்கானே. அப்படியே முறுக்கிய ஜூஸ் எடுத்திருக்கானா நம்ம பையன் சிக்கனானா என்னத்தை எடுப்பா? பாடியில 4 நல்லி எலும்பு தவிர வேற எதுவுமே இல்லையே. இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க செக்யூரிட்டியா அந்த டமகோ டைட் பண்ணிட்டான். ஆக்சுவலா இவன் இங்க இருக்கான்னு சொல்லி அவனுக்கு மேட்டர் தெரியும் போதே இவனுக்கு இருந்த ஹோப்பே போச்சு. இனிமேட்டு எங்கத்த போய் ஆட்டைய போறதுன்னு. ஆனா அங்க லூஃபியும் மத்தவங்களும் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படியாச்சும் ஸ்மூத்தா இந்த மிஷனை முடிக்கணும்னு தான் இவங்களுக்கு தோணுது. ஆனா எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. இப்ப நம்ம ப்ரூக்குக்கு எப்படியாச்சும் லூஃபியை கிங் ஆஃப் த பைரட்டா ஆக்கணும். ஆனா அது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு இவங்க திரும்பி ஏதோ டூருக்கு வந்த மாதிரிலாம் வந்துட்டு போக மாட்டாங்க. ஏதோ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால வந்த வேலையை சிறப்பா முடிச்சுட்டு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு சம்பவத்தை நிறைவேற்றிட்டு தான் இங்க இருந்து போகணும். சான்சஸ் ரொம்ப ரேர் தான். ஆனா இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டானுங்க. சரி இப்ப வீரமா பிச்சுக்கிட்டு உள்ள போனா டெஃபினட்டா 2 பேத்தையுமே கொன்றுவானுங்க. அதனால ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு தான் போகணும். இப்போதைக்கு அந்த டமகோவோட டார்கெட் யாரு? நம்ம பெட்ரோ தான். சோ அவனை வச்சுதான் அவனை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணணும். என்ன கண்ணா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா? உன்ன தூண்டில் மீனை வச்சுதான் இந்த வேலையை நான் பார்க்க போறேன்பா. பெட்ரோ பயப்படுவான்னு பார்த்தா அதுக்கு தாண்டா நான் வெயிட்டிங்ல இருக்கேன். வா இன்னைக்கு தட்டி பிரிப்போன்னு கெத்தா சொல்லுவான். இதுக்கப்புறம் இவங்க அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி போய் அந்த பானகிலிஃப் ஆட்டைய போட்டாங்களா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.